கெமிக்கல் குடவுனில் பற்றிய தீ அருகில் இருந்த பள்ளி கட்டிடத்திலும் பரவி எரிய தொடங்கிய நிலையில் மாணவர்கள் அச்சத்தில் அலறியடித்து ஓடிய காட்சிகள்தான் இவை. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் சுதர்சன் நகர் பகுதியில் சார்லஸ் ஜேசுதாஸ் என்பவருக்கு சொந்தமான ஆலயா என்ற கெமிக்கல் குடவுன் கடந்த 6 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அந்த குடவுனில் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கெமிக்கல் குடவுனில் தின்னர் பேரல்களை இடம் மாற்றிய பொழுது தீ பற்றியுள்ளது. இதனை கண்டு அச்சமடைந்த ஊழியர்கள் தீயை அணைக்க முயன்றிருக்கின்றனர். ஆனால் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியதால் ஊழியர்கள் அங்கிருந்து வெளியேறி காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். இந்த கெமிக்கல் குடவுனுக்கு அருகிலேயே மங்களம் வித்யாசிரமம் என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் தகவலறிந்து தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் 3 மாடிகளை கொண்ட பள்ளி கட்டிடத்திலும் தீ பரவி மளமளவென எரிந்ததோடு வானுயர கரும்புகை எழுந்தது. இதனை கண்டு சுதாரித்துக் கொண்ட பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களை உடனடியாக பள்ளி கட்டிடத்தை விட்டு வெளியேற்றினர். மதிய உணவு இடைவேளையின் போது சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர்கள் அதனை அப்படியே விட்டுவிட்டு புத்தக பையை கூட எடுக்காமல் அலறி அடித்து ஓடினர். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகம் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தது. இதனை அறிந்து பதறி போய் பள்ளிக்கு விரைந்து வந்த பெற்றோர் தங்களது பிள்ளைகளை வீட்டிற்கு அழைத்து சென்றனர். இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு வந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் டேங்கர் லாரிகள் மூலமாக கொண்டு வரப்பட்ட தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்த பயங்கர தீ விபத்தில் கெமிக்கல் குடவுன் முழுவதும் சேதமடைந்த நிலையில் பள்ளி கட்டிடத்திற்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாணவர்களின் சைக்கிள்களும் தீக்கிரையாகின. சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து அமைச்சர் ஆவடி நாசர் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் இதனால் மாணவர்கள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதிப்பு இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் பள்ளிக்கு அருகிலேயே கெமிக்கல் குடவுன் செயல்பட்டதால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இல்லை, ஸ்கூலில் பிள்ளைகள்லாம் ஒன்று கேள்விப்பட்டோன்னு பிள்ளைகள்லாம் வெளியே அமைச்சிட்டாங்க. அங்கே ஒரே ஒரு போர்ஷனில் மட்டும் இருந்தது. அங்கே உள்ள அந்த கட்டடங்கள் அது உள்ளே இருந்த அந்த டெஸ்கெல்லாம் வெளியெடுத்துட்டோம். வெளியெடுத்துட்டா அது பெரிய லெவலில் அங்கே பாதிப்பு இல்லை. எந்த விதமான பாதிப்பு மக்களுக்கு இல்லை. இப்போ யாருக்கும் பிள்ளைகளுக்கு இல்லை. அதே மாதிரி எங்கள் ஊழியர்களுக்கு யாருக்கும் இல்லை. அங்கே வேலை செய்யறவங்களும் எங்கள் ஊழியர்களுக்கும் எந்த வித பாதிப்பு இல்லை. ஆக ஒட்டுமொத்தமாக தீயணைப்பு கட்டுக்குள்ளே இப்போ கொண்டு வந்துருக்காங்க. சார், இந்த பள்ளிக்கு பின்னாடியே அந்த கெமிக்கல் நிறுவனம் செயல்பட்டுருக்கு, அனுமதி இருக்கா சார்? அது மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். இது வரைக்கும் அதுக்கு சரியான முறையில் தெரியல. அதுக்கு அவங்க ஸ்டோரேஜ் பண்ணாங்களா இல்லை இது பண்ணாங்களான்னு தெரியல. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட தான் கேட்கணும். அதை எடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். கெமிக்கல் வாங்கணும், நடவடிக்கை எடுப்பாங்க. மதியம் 12 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் ஆவடி திருமுல்லைவாயல் உள்ளிட்ட 7 இடங்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்றதாகவும் தீயணைப்பு துறையின் சென்னை புறநகர் மாவட்ட அலுவலர் தென்னரசு தெரிவித்தார். மேலும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாகவும் குடவுன் அனுமதியின்றி செயல்பட்டு வந்ததால் அதன் உரிமையாளரிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காரணம் என்னன்னு தெரிஞ்சதா சார்? இல்ல, அதை பத்தி எதுவும் அது விசாரணையில இருக்கு. மொத்தம் எத்தனை வாகனம் தீயணைப்பு வாகனம் நீர் லாரி அதெல்லாம் மொத்தம் எத்தனை தீயணைப்பு வாகனங்கள் மொத்தமா தீயணைப்பு துறையில இருந்து 7 தீயணைப்பு வாகனங்கள் வந்துச்சு. நம்ம டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு வண்டி, பிரைவேட் வண்டி, சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வெஹிக்கிள் ஒன்று வந்துருச்சு. நீங்க அனுமதி இல்ல, அனுமதி எதுவும் பெற்று. ஓகே சார். இன்னமே தின்னரா என்ன சார்? தின்னருங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் விசாரணையில தான் இருக்கு.